திரும்ப திரும்ப. ஆமா, இது ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். சின்ன கேட்டுக்கோது, ரொம்ப ஃபார்மாலிட்டியா திரும்ப திரும்ப ஆர்டரா போயிட்டு இருக்க வேணாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லைன்னா. இன்னைக்கு அதிமுகன்ற ஒரு இது வந்து தலைவர் இல்லைன்ற ஒரு கொஸ்டின்ல இருக்கு. ஆனா உங்க படத்துல வந்து எம்ஜிஆர் பிரதானமா காமிச்சிருக்கீங்க, அதிமுக உருவாக்கணும் அந்த பேரையும் காமிச்சிருக்கீங்க. என்ன காரணம்? அதிமுக இன்னைக்கு இல்லடா அப்படின்றதுனால காட்டுறீங்களா? சொல்லுங்க. எம்ஜிஆர்னு ஒரு அதிமுக உருவாக்கணும். ஆமா, காலகட்டத்துல அதிமுக ஒரு தேசிய தகவல் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு திரும்ப உயிர் கொடுக்கறதுனால உயிர் தமிழ் கொண்டு வரீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் இருக்கு. கட்சி இருக்கு, தலைவர்லாம் இருக்காங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இல்ல, நீங்க அந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா முட்டி போட்டு வந்த முன்னாடி நான் வந்து மக்கள் ஓட்டு போட்டு வந்தவங்கடான்னு வேற குத்தி காமிச்சிருக்கீங்க. டைரக்டாவே, மறைமுகமா கூட இல்ல. இபிஎஸ் நேரடியா தாக்கிருக்கீங்க. முழு படம் பாருங்க பிரதர். நீங்க ட்ரெய்லர் டீச்சர் பார்த்துட்டு நீங்களா ஒரு கதையை கிரியேட் பண்றீங்க. முழு படம் பாருங்க, உங்களுக்கு அது புரியும். இல்ல, இன்னைக்கு முட்டி போட்டு வராங்கன்னா யார சொல்லுவாங்க? நிறைய பேர் வராங்க. பிரச்சாரம் இப்ப முடிஞ்சிருக்கு, இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அதுல போட்டோவே காமிச்சிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. எப்படி வந்திருக்காரு பாருன்னு சொல்லிட்டு. சோ அதை கனெக்ட் பண்ணும் போது உங்க ட்ரெய்லர் கனெக்ட் ஆகுதுல்ல. நிறைய பேர் இருக்காங்க, நீங்க ஃபுட்டேஜ் போய் கூகுள்ல பாருங்களேன். நிறைய பேர் முட்டி போட்டிருக்காங்க, நிறைய பேர் காலில் விழுகுறாங்க. காலில் விழுவாத அரசியல்வாதி யாரு இருக்கா? ஏற்கனவே சொன்னது தான் நான் சொல்றேன். ஓட்டு போட்டு ஒருத்தர் முட்டி போட்டுருக்காரு. ஒரு அரசியல் படம் எடுக்கும் போது நாம வந்து நம்ம கண்ணுல என்னத்தை பாக்குறோமோ அது இருக்கணும். நம்பகத்தன்மை வேணும்ல ஒரு சினிமாவுக்கு. அப்படி இறங்கி நீங்க வீதியில போனீங்கன்னா டீ கடையில அங்க கட்சி ஆபீஸ்ல ஒரு 4 நாள் நிப்பாங்க பாருங்க. அப்படி ஆளுதான் இந்த படத்துல நீங்க பார்க்க போறீங்க. நம்பகத்தன்மை வேணும்ல. எங்கேயோ இருக்கிற அரசியல் வந்து நம்ம இங்க சொல்ல முடியாதுல்ல. அது பாக்குறவங்க யாரும் அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க. படம் ஜாலியா இருக்கும். இல்ல, சத்யராஜ் வந்து அமாவாசன் கிரியேட் பண்ணும் போது ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அரசியல் இப்படிதான்டா இருந்ததுன்னு. ஆனா உங்க அரசியல் காமிக்கும் பொழுதே ஒரு கிரியேட் ஆகுது. ஆல்ரெடி அவர் மேல ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த இதை காமிச்சதுக்கு அப்புறம் என்னடா இவங்களை காமிக்கிறதுக்கு பதில் ஆப்போசிட் பார்ட்டியை காமிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்றது வெளியே ஒரு டாக் போயிட்டு இருக்கு. தெரியல உங்களுக்கு? அந்த வசன படத்துல இப்ப இல்ல, அது சென்சார் செய்யப்பட்டது. நீங்க ஒரு வசனம் வந்தது, அது ஏன் அது யாரை குறிக்குதுன்னு கேக்குறீங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாரையுமே பேசியிருந்தோம். ஒரு கட்டத்துல எனக்கு ஒரு வசனம் இருக்கு. நான் வந்து சில சட்ட திட்டங்கள் போடுறது மாதிரி சொல்லுவேன். அதுல வந்து 60 வயதை கடந்தவர்கள் இளைஞர் அணியில் செயலாளராக இருக்க தடை அப்படின்னு சொல்லுவேன். அது ஒருத்தரை காயப்படுத்துது, ஒருத்தரை பாதிக்குது, இல்லை அது ஒருத்தரை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வசனமும் இப்ப படத்துல இல்லை. அதாவது நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், பொலிட்டிக்கல் சட்டையர் எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா யாரையாவது மனசுல வச்சுதான் பேச முடியும். ஒரு காட்சி இருக்கு, இப்போ சத்தியம் பண்றது, சமாஜில சத்தியம் பண்றது அப்படின்னு சொன்னா காட்சி கூட வேணாம், இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கு காட்சி வேணுமா? சமாஜில சத்தியம் பண்றேன்னு சொன்னா, அது போல தியானம் பண்றது, சமாஜில போய் தியானம்னா இதுக்கு ஒரு காட்சி வேணுமா? இதெல்லாம் குறிக்கும். இது அதுதான் நம்ம அரசியல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்ப அதை போல ஒரு வசனம் வச்சா ஒருத்தரை நினைவுபடுத்துமானா கண்டிப்பா நினைவுபடுத்தும். நினைவுபடுத்தணும், படுத்தினாதான் அது அரசியல் சட்டையர். நினைவுபடுத்தலைன்னா அப்புறம் என்ன இருக்கு? இதுதான் கேள்வி, இதுதான் கேள்வி நம்ம கேட்கிறோம். நீங்க இந்த படத்துல எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா கருப்பு சிவப்பு வெள்ளை அப்படின்னா எம்ஜிஆர் தான். அப்ப இந்த படத்துல நாங்க வந்து எம்ஜிஆர்னு எங்கெல்லாம் பெயர் வருதோ அதுல கருப்பு சிவப்பு வெள்ளையை பயன்படுத்தி இருக்கோம். எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு கட்சி தாண்டி போயிட்டாரு, உண்மைதானே? கட்சி தாண்டி எல்லாரும் ரசிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபரா இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் எம்ஜிஆர் நான் அந்த இடத்துல சொல்றேன்னா அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். ஆனா சென்சார்ல என்ன பண்றாங்கன்னா அந்த கருப்பு சிவப்பு வெள்ளையை எடுத்துருங்கன்றாங்க. இது ஏன் எடுக்க சொல்றாங்கன்னு அவங்க கிட்ட நம்ம வாதம் பண்ணோம்னா, பொருள் செலவு பண்ணியிருக்கோம், படத்தை எடுத்திருக்கோம், நம்ம திரையுலகை கொண்டு வரக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். என்ன போராடினாலும் சென்சார்ல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்கதான் இறுதி முடிவு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே மிகச் சரியான கேள்வியா நான் இதை பாக்குறேன். நான் ஏன்னா ஏன் பொலிட்டிக்கல் சட்டையர் படம் இங்க வர்றது இல்லைன்னா சென்சார் தான். அதுதான் ப்ராப்ளம்.
நீங்க சொன்ன மலையாள படத்தை நானும் பார்த்திருக்கேன். அந்த மலையாள படத்தின் துவக்கத்திலேயே கண்ணனூர்ன்ற ஏரியாவில் ஒரு கர்ஃபியூல இருந்து தான் கதை தொடங்கும். கர்ஃபியூல என்ன நடக்கும்னா, ஒரு RSS பிரமுகர் கொல்லப்பட்டிருப்பார், கம்யூனிஸ்டால் கொல்லப்பட்டிருப்பார். இப்படி ஒரு கதையை தொடங்கி எங்கு முடியும் போது மீண்டும் ஒரு கர்ஃபியூல முடியும். அப்படியான அரசியல் படங்களுக்கு அங்கே சென்சார் எளிதாக கிடைக்கப்படுகிறது. காங்கிரஸ் என்ற வார்த்தை இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க காங்கிரஸ்னால நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆமா, நீங்க கம்யூனிஸ்ட் இப்படி சொல்லிதான் நீங்க மட்டும் நல்லா இருக்கீங்க. இது போல வசனங்கள்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மலையாள படங்கள்ல கேட்டிருக்கேன். நான் இப்ப வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அரசியலும் அப்படிதான் இருக்கு. பொது மேடைகள் அப்படிதான் கலந்துக்கிறாங்க. சென்சாரும் எளிதாக கொடுக்கப்படுது. இங்க மட்டும்தான் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்ப இதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல அமைப்பு இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்தவங்களுக்கு சண்டை போட முடியாது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கருப்பு சிவப்பு வெள்ளை எம்ஜிஆர் கலரை எடுத்துருங்கன்றாங்க. கலரை எடுத்துட்டா எம்ஜிஆர் மாறிடுவாரா? நான் கேட்கிறேன். எம்ஜிஆர்ன்றது அந்த முகம்தான். அப்ப எடுத்தாச்சு. அப்ப நீங்க சொல்றது மாதிரி இந்த வசனங்களை எல்லாம் நீக்க சொல்றாங்க. இல்ல ஒருத்தவங்களை காயப்படுத்துது அப்படின்றாங்க. சரி, ஓகே, எடுத்துருங்க. எதுக்கு போட்டு மல்லு கட்டிக்கிட்டு நம்ம அதை தாண்டி ஒரு விஷயம் எங்கேயோ ஒண்ணு நமக்கு பக்கத்துல இருக்குல்ல அப்படின்னு காம்ப்ரமைஸ் தான் பண்றோம். முழுமையாக அரசியல் சட்ட ஏற்படுத்த எடுக்க முடியாததுக்கு காரணம் சென்சார் போர்டுன்றதை நீங்க விளங்கிக்கணும். நான் குற்றமா சொல்லல, அவர்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவர்களால எடுக்க முடியல. இதெல்லாம் நீங்க அவங்க இது நான் மௌனம் பேசி சொன்னதான் இப்பவும் சொல்றேன். வெண்ணெய்ன்ற வார்த்தையை வெட்ட சொன்னாங்க. அதை தாண்டின வார்த்தையெல்லாம் வேற படத்துல வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துல சென்சார் அதிகாரிகள் இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலையெல்லாம் சேர்ந்துதான் பிரதிபலிக்கும். அவங்களுடைய தத்துவம், அவங்களுடைய சித்தாந்தம் சேர்ந்துதான் படத்துல வரும். அதனால அதுக்கு காரணம் நம்ம கிடையாது. நம்ம இன்னும் நிறைய பேச தயாரா இருக்கோம், இன்னும் வைக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கோம். பிரபாகரன் அவர்களுடைய சீருடையோடு இருந்த படம் சென்சார் செய்யப்பட்டிருக்கு இந்த படத்துல. அதுல என்ன இருக்கு? பிரபாகரன் அவர்கள்னால அப்படிதான் தெரியும். அவர் அந்த சீருடையோடு இருக்கிறது தான். அதை மறைக்கணும்ன்றாங்க. சரி, மறைச்சாச்சு போங்க. சார், நீங்க சொன்னீங்க சென்ஸ்